நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வெல்கம் பேக் நேர்களே. கேளுங்க, கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேர்களே, என்ன இந்த சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு நிறைய நேர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்பவும் ஒரு முறை சொல்றேன், கேளுங்களேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் பாதுகாப்பு இயக்குநரகம் மற்றும் டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஈச்சங்கோட்டையிலிருந்து இணைந்து நடத்தியிருக்க உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளை பூச்சி மேலாண்மை கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பான முறையில விவசாயிகளுக்கு பயனுள்ள முறையில நடந்துச்சு. இந்த நிகழ்வுல வேளாண் வல்லுநர்கள், பேராசிரியர்கள், விவசாயிகள் அப்புறம் மாணவர்கள் கூட ஆர்வமோட கலந்துகிட்டு இயற்கையான வழியில தென்னை சுருள் வெள்ளை பூச்சிய எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொழில்நுட்பங்கள், மேலாண்மை பத்தியும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த நிகழ்வை இப்போ வானொலி வழியா நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென்னை விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவு. கண்டிப்பா நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க. கேட்கலாம் வாங்க. விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டும் விதமாக வெள்ளை சுருள் பூச்சிக்கு அதை அழிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதற்கு ஒரு உயிர் விழுங்கி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெகன்மோகன் அவர்களே, இந்த திட்டத்திற்கு மூல காரணமாக இருந்து விவசாயிகளின் நலனில் அக்கறை எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பு அதிகாரியாக இங்கு வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இயக்குனர் முனைவர் சாந்தி அவர்களே, இந்த கல்லூரியினுடைய பூச்சியியல் துறை தலைவர் மதிராஜன் அவர்களே, திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பாரதிதாசன் அவர்களே, பேராவூரணி தென்னை விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் வி காந்தி அவர்களே, தோட்டக்கலை இயக்குனர் துணை இயக்குனர் சக்திவேல் அவர்களே, நன்றி நல்க இருக்கின்ற டாக்டர் மோகனா சமூக பிரியா அவர்களே, அகில இந்திய வானொலி நிலையத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு S கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற விவசாயிகளே, அருமைக்குரிய மாணவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற எங்கள் வேப்பங்குளம் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் குமணன் அவர்களே மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகள் அனைவரையும் வணங்கி, ஒரு அற்புதமான பொருள், அற்புதமான ஒரு தீர்வு இன்று கிடைத்திருக்கின்ற என்ற மகிழ்ச்சி, அது அரசாங்க சார்பாக நடைபெறுகின்ற திட்டங்கள் இப்படி சிறப்பாக எண்ட் யூசருக்கு போய் சேர்வது என்பது மிக மிக அரிதாக இருக்கின்றது. ஆராய்ச்சி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பயன்படுத்த போகும் விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். இதை ஒருங்கிணைக்கின்ற அரசு ஒரு விதமாக இருக்கின்றது, அரசின் சார்பாக இயங்குகின்ற வேளாண்மை துறை ஒரு விதமாக தெரிகிறது. இப்போ இதையெல்லாம் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணும்பொழுது தான் அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா 2022 பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. எனக்கு நான் தென்னை வளர்ச்சி வாரியத்தில் துணைத் தலைவராக இருந்த காலத்திலிருந்து தென்னை விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது அரசு என்ன மாதிரி செய்ய முடியும் என்பதையெல்லாம் ஒரு ஆழமாக சிந்திப்பதை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். இடையே தமிழக அரசின் சார்பாக தென்னை வாரியம் அமைத்தார்கள். இருக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராஜ்குமார் மண்டாரியார் அவர்கள் தலைவராக இருந்தால், பொள்ளாச்சியை சேர்ந்த கிருஷ்ணாமி கொண்டவர்கள் துணைத் தலைவராக இருந்து மிக மிக அரும்பாடுபட்டு அந்த வாரியத்தை ஏற்படுத்தி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அரசு சார்பாக நாங்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் எது அரசுக்கு சாத்தியமோ அதை செய்வதாக ஒத்துக்கொண்டார்கள். உதாரணமாக தேங்காயை வாங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை அரசு அதிகாரிகள் விளக்கினார்கள். அதே நேரத்தில் கேரளாவில் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சங்கதியை நாங்கள் சொன்ன பொழுது எங்களிடமிருந்து ஒரு டீமை அனுப்பிச்சு, நாங்கள் 4 பேர் போயிருந்தோம், நானும் போயிருந்தேன், ஒரு டீம் அனுப்பிச்சு முதலமைச்சர் அவர்கள் கேரளாவில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க, இங்கு அரசு அதிகாரிகள் நடைமுறைப்படுத்துவது சிரமம், அதுக்கான வெற்றிகள் பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணி ஆட்கள் போட்டு பண்ணுறது உடைக்கிறது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் அவங்க பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போயிருந்தோம். போய் பார்த்தா அங்கே அரசு நேரடியாக செய்யவில்லை. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கூட்டுறவு சங்கங்கள் இருந்தன. நன்றாக வசதியாக இருந்தார்கள், பணம் இருந்தது. அவர்களே வாங்கி உடைத்து அந்த தண்ணீரை மெச்சூர்டு கோகனட் வாட்டராக வேறு எதுக்கும் பயன்படுத்தினார்கள். அப்புறம் கொப்பரை எடுத்து அந்த ஷெல்லை எடுத்து எல்லா வகையும் பயன்படுத்தி ஒவ்வொரு சங்கமும் தனிப்பட்ட முறையில் செய்து நல்ல
விவசாயிகளுக்கும் காய்க்கு ₹1 அளவு கூட கிடைத்தது. அந்த சங்கமும் நல்ல வளர்ச்சியடைந்து நல்ல சிறப்பாக இருந்தது. இதை போய் பார்த்து நாங்கள் சொன்னோம் அடுத்து முதலமைச்சர்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே நாங்கள் உங்களுக்கு ஃபண்டிங் தர சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்தந்த ஊரில் சொசைட்டி ஆரம்பிங்க, அதே மாடலில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஊராக எல்லா ஊர்லேயும் போட்டோம், பேரூர்லேயும் போட்டோம், பட்டுக்கோட்டில் போட்டோம். பெரிய கூட்டம், மெம்பர்ஸ் சேர்க்கணும்ல, எல்லா அசோசியேஷன் மெம்பர் சேர்த்து பெரிய அளவில் எல்லாம் கூட்டு போய் நாங்கள் ஒரு என்னென்ன பிரச்சனைகள்லாம் விவசாயிகளுக்கு இருக்கிறது, அது என்னென்ன வகையில் தீர்க்கிறதுக்கான யோசனை, தீர்த்தால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் 3 டாப்பிக்காக போட்டு பெரிய புக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுகிட்டு போனோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு பிறகு இன்றைய வரை எத்தனை ஆண்டுகளாக விட்டது? 2011-12 நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கு 15 ஆண்டு காலத்தில் மீண்டும் ஒரு வாரியம் தமிழ்நாட்டில் அமைக்கவில்லை. எந்த அரசை யாரையும் குறை சொல்லலைனா, பட் அதுக்கான சூழ்நிலை அமையவில்லை. அந்த முயற்சி, அந்த தேவை, அந்த தென்னை விவசாயிகளை இடர்பாடுகளை பார்க்க வேண்டிய அரசு பார்க்கிறதுக்கான வழிமுறைகளை வாரியம் மூலமாக போக வேண்டிய வாய்ப்பு அங்கு நழுவி போய்விட்டது. இப்படி அரசுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள பிணைப்பு, ஒருங்கிணைப்பு, வழித்தடம் இன்னுமே சரியாக ஒரு மாதிரி தெரியல எனக்கு. நான் சொல்ல ஆரம்பிச்சதை இடையில விட்டேன். 22 பட்ஜெட்டில் 2 தென்னை விவசாயிகளுக்கு 2 தான் அறிவிச்சாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணுவதற்கான டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் இங்கே பட்டுக்கோட்டையில்னு சொல்லி அறிவிச்சாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் ட்ரைனிங் சென்டர் வைக்க போகிறோம். அதை தென்னை வளாகம் இருந்தது, அங்கே இருக்கு, தென்னை வளாகத்தில் வைப்பதாக ஒரு யோசனை செஞ்சாங்க. அடுத்ததாக தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய கிளை அலுவலகத்தை தஞ்சாவூரில் துவங்க வேண்டும் என்று சொன்னாங்க. இது 2 அறிவிச்சாங்க. 2 விவசாயிகளுக்கு தேவைப்பட்டது. நாங்கள் எங்கள் எம்எல்ஏ அண்ணாதுரை, பேராவணி எம்எல்ஏ அசோக்குமார் எல்லாரும் தொடர்பு கொண்டு அந்த ஜெயரஞ்சன் பொருளாதார கமிட்டி அமைத்திருந்தாங்க. அதில் கமிட்டியுடைய துணைத் தலைவராக டாக்டர் ஜெயரஞ்சன் இருந்தார். அந்த மன்னார்குடி எம்எல்ஏ ராஜா அதில் உறுப்பினராக இருந்தார். தினை வளாகத்துக்கு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, இது தென்னை வளாகத்தில் போட்டால் யார் கண்ட்ரோல் பண்ணுறது, யார் கண்ட்ரோல் இயங்காது, அடுத்து ஒரு மாற்றம் வந்தால் யார் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறது, எப்படி போஸ்டிங் போடுவீங்க, எல்லாம் சிக்கல் இருக்குது. எங்களுக்கு வேப்பங்குளத்தில் வைங்க, அதை ரிசர்ச் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டா யூனிவர்சிட்டியில் இங்கே எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க, 61 ரூபா நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆக எங்களுக்கு அது மாதிரி நீங்கள் வேப்பங்குளத்தில் வைங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டு, எங்கள் எம்எல்ஏ ஒத்துக்கிட்டு எல்லாம் ப்ரப்போசல் கொடுத்து அதை ஜெயரஞ்சன் அந்த கமிட்டியும் ஒத்துக்கிட்டு போனாங்க. அப்போ தான் டாக்டர் பாபு இருந்தாங்க வேப்பங்குளத்தில். அவ்வளோ சீரியஸாக எல்லாத்தையும் ப்ராஜெக்ட்லாம் போட்டு ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறாங்க. என்ன மாதிரி செலவு வரும், என்ன வரும், எல்லாம் ஐடியா பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்தது. அதோட மரியாதைக்குரிய எங்கள் இனிய நண்பர் கீதலட்சுமி அவர்கள் ஈஸியாக இருந்தார்கள். அவருக்கு ஈஸியாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. அவங்கள்ட்டையும் தகவல் சொல்லி அவங்களும் யூனிவர்சிட்டிலேருந்து ஃபண்டு தரனாங்க. அது பெரிய சென்டராக உருவாக்கிடுவோம், கண்டினியூவாக ட்ரைனிங் பேட்ச் போயிட்டே இருக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு முக்கியமான இடம் கொண்டு போய் அதை கொடுத்து இதை நாங்கள் யார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ சார் ஜெகன்மோகன் சார் இருக்காங்க, மேடம் இருக்கீங்க, உங்களை மாதிரி விவசாயிகள் மேலே ஆர்வம் உள்ள சிலர் இதை எடுத்து பண்ணும்பொழுது சக்ஸஸ் ஆகுது. இதே ப்ராஜெக்டை இப்படி ஆர்வம் இல்லாதவர்கள் போயிருந்ததுன்னா இந்த பூச்சி கண்டுபிடிச்சிருப்பாங்களா தெரியல. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஒரு கோகனட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்கு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கோன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அது கன்சல்டன்ட் ஒருத்தரை பற்றி பேசுறது, பிலிப்பைன்ஸில் இருந்தார், ஆந்திராக்காரர் ஒருத்தர். அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு மேஜர் என்ன பிரச்சனைங்க இந்த வெள்ளைச்சுருள் பூச்சி சொன்னான். சார் நாங்கள் பிலிப்பைன்ஸில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவில் என்னன்றார். ஐயோ அப்படியா, எங்கெங்க கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன இருக்குது, டெக்னாலஜி எங்கே இருக்குதுங்க, அது மருந்து இருக்கானா? அதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷனுக்கும் ஃபார்மருக்கும் இருக்கிற கேப்பு, இதெல்லாம் 3 ஒன்றா கோஆர்டினேட் ஆகும்போது தான் நிச்சயமான சக்ஸஸ் கிடைக்குது. இந்த ஒரு சக்ஸஸ் எங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். இது எங்களுக்கு நிரம்ப பிரச்சனை இருந்த ஒரு சுருப்பூச்சி, அது சென்னையில் மட்டும் இல்லை, பக்கத்தில் வாழை, கொய்யா எல்லாத்திலும் வந்துருச்சு, அப்படி சுற்றி எல்லாத்திலும் வந்துருக்குது. முயற்சிக்கு பாராட்டுகிறேன். எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து, விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து அதிகாரிகள் எல்லாம் செயல்பட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய கடமை நிறைவேறும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த பூச்சி என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, நமக்கெல்லாம் எங்களுக்கு 0. அதில் இந்த பூச்சினால வேறு எதுவும் பிரச்சனை வந்துட போகுதா பார்த்துங்க. நாளைக்கு இந்த பூச்சினால எதுவும் வந்துடாது தானே.
இது டெவலப் ஆகி வேற எதுவும் கிராப்புக்கு பிரச்சனை பண்ணிட்டு வேற எதுவும் பயிருக்கோ வேற எதுவும் பிரச்சனைக்கோ இடாம பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் எங்களோட அங்கே வேப்பங்குளம் ரிசர்ச் ஸ்டேஷன் முழு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். நாங்கள் அடிக்கடி லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பாபு சார் இருந்தபோது பாபு சார் ஒய்ஃபு இங்கே ஆடுதுலேருந்து வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நீடாமங்கலத்தில் இருந்தேன். நீடாமங்கலத்தில் வந்து ஒரு 20 பெண்களுக்கு, அது ஆக்சுவலாக பொதுவாக உள்ளது, நான் வேணும்னே பெண்களுக்கு பண்ணணும்னு பெண்களே செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கிராமத்துலேருந்து ஒரு ஊருக்கு 1-2 செலக்ட் பண்ணி 20 பேர் ட்ரைனிங் கொடுத்தோம். அருமையான பயிற்சி. ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. வெர்ஜின் ஆயில் ஹோம்லேயே வெர்ஜின் ஆயில் பண்ணுறது, சிப்ஸ் பண்ணுறது, ஒரு 5-6 ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட் எல்லாமே. நான் அந்த இதில் வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், நீங்கள் ஆயில் மட்டும் தயாரிச்சிட்டிங்கன்னா நான் நட்டப்படுறேன், நான் வாங்கிக்கிறேன் பொறுப்பு, நீ மார்க்கெட்டிங் பயப்பட வேண்டாம், நான் ஏதோ பண்ணிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன்னு கூட அந்த உத்தரவாதத்தை கொடுத்து சொல்லி பார்த்தேன். இந்த 20 பேரில் 2 பேர் தான் கொண்டு வந்தாங்க செய்கிறதுக்கு. அவங்களும் அடுத்தடுத்து மீட்டிங் வரல. அந்த அம்மா ரொம்ப ட்ரை பண்ணி அடுத்தது கூட்டமெல்லாம் போட்டு வாட்ஸ்அப்லாம் பண்ணாங்க. அடுத்தும் அந்த டெவலப் போல. நீங்கள் இந்த முயற்சிக்கு பாராட்டுகள். அதே நேரத்தில் வேல்யூ அடிஷன் மட்டும்தான் விவசாயியை காப்பாற்றும் என்கின்ற தீவிரமான நம்பிக்கை உள்ளவன் நான். சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சின்ன தேவைகளுக்கு தென்னை சம்பந்தமான மதிப்பு கூட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் அதிகமாக கவனத்தில் கொண்டு அரசுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்கினால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை நேரத்தில் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்கும் நல்ல பல தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக அம்மாப்பேட்டை டாக்டர் MSS ஆராய்ச்சி நிறுவனத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கே பாரதிதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளை பூச்சி மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா MS சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பயிர் மருத்துவ முகாம் சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு. அதாவது என்ன விவசாயிகள் வந்து பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்களோ, சாகுபடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஊரில் விவசாயிகளோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இடத்துக்கு போயிட்டு இப்போ பயிர் மருத்துவ முகாம் நடத்துவோம். அங்கே நடத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பயிர்கள் கொண்டு வருவாங்க. வேளாண் பயிர்களாக இருக்கட்டும், தோட்டக்கலை பயிராக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அழகு சாதன அந்த செடிகளாக இருக்கட்டும் கொண்டு வருவாங்க. நாங்கள் புதுக்கோட்டையில் வந்து வடகாடில் வந்து பயிர் மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் அந்த வெள்ளைச்சுருளி வந்து தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு விவசாயி எப்பயுமே எங்களுக்கு இந்த பயிர் மருத்துவ முகாமில் என்னென்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்னா டாக்டர்கிட்ட போகும். அதேமாதிரி இந்த பயிர் மருத்துவ முகாமுக்கு விவசாயிகள் வந்து என்ன பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்களோ அந்த சாகுபடி பண்ண பயிர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு வர அளவுக்கு பழகி இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ண, ஒரு தென்னை மட்டையை வெட்டி அந்த சுருளி வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாகவே இருந்துச்சு. இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதை நம்ம வச்சு பார்த்தோன்னா நம்ம லேபில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 10x 40xன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 600 தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் பண்ணி பெருசு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதை லேப்டாப்பில் நாங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு வந்துடுற தென்னை மட்டையில் அதில் இந்த வெள்ளை சுருளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோட வந்து இதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு முட்டை பருவம் இருக்கும். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீள் வடிவில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த நிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழுவாக வரும். கூட்டுப்புழுவாக மாறி என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வெள்ளைச்சுருளியாக வெளியில் வரும். அப்போ நாங்கள் அந்த மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து 6 நிலைகள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முட்டை விட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு என்னென்னா இந்த சுருள் வெள்ளை வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுன்னா பின்னாடி பக்கத்தில் முழுவதுமாக என்ன இருக்குன்னா தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து சுரக்கும். அப்படி விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மட்டை ஃபுல்லாகவே கேப்னோடியன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாக்க நம்மளுக்கு ஃபுல்லாகவே என்ன ஆகுனாக்கா நமக்கு அந்த சூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க டேமில் மேலே வந்து கரும்பூஞ்சானம் ஃபுல்லாகவே பின்னாடி படர்ந்துடும். இப்படி நம்ம பறந்துச்சுனால என்ன ஆகுனாக்கா நமக்கு சரியான மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மகசூல் வந்து குறைஞ்சிரும். இலையில வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு பச்சையத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணி நமக்கு தேங்காய் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற பட்சத்தில் இந்த சுருள் வேலையானது என்ன ஆகுனாக்க முட்டையிட்டு அந்த தேன் போன்ற சிரவம் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அந்த பூஞ்சானை வந்து வளர்ந்துடும். இப்படி வளரும் போது என்ன ஆகுனாக்கா அதுக்கு தேவையான உணவு வந்து தயாரிக்க முடியாது. நம்மளோட தேங்காயோட உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிரும். இப்போ இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு டாக்டர் MS சாமிநாதன் வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் நமக்கு வேளாண்மை துறையிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா விவசாயிகள் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த சுருள் வெள்ளைக்கு பைரித்ராய்ட் சம்பந்தமான பைரித்ரின் அந்த மாதிரி 3 முடியக்கூடிய மருந்துகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக கொஞ்சம்
குறையாது. அது சில காரணிகளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னாக்க ஆரம்பத்தில் மதிராஜன் சார் சொன்னாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ண ஒட்டுமுறை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, நமக்கு அரிசி சாக்கு இருக்குல்ல, அது 2ஆக கட் பண்ணிடுங்க. நமக்கு அந்த 26 கிலோ அரிசி இப்போ வருது, அந்த கட் பண்ணி 2 பக்கமும் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல ஒரு ஏக்கருக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட அந்த பூச்சியோட நடமாட்டத்தை நம்ம கண்காணிச்சிக்கலாம். 2வது என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பூச்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ச்னு சொல்லுவோம், மைதா மாவு தான் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த சூட்டி மோல்டுன்னு சொல்லக்கூடிய பூஞ்சானம் இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ரெஷராக ஹை ப்ரெஷரில் இப்போ மோட்டரைஸில் வந்துருச்சு உங்களுக்கு அது ஸ்ப்ரேயர், பின்னாடி பக்கம் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, இந்த மைதா மாவு வந்து கலக்கி அடிச்சிங்க அப்படின்னா நம்ம அடிக்கும்போது 3 நாளில் ஃபுல்லாகவே கொட்டிடும். அது நமக்கு அந்த பூச்சும் சேர்ந்து கொட்டிடும், அந்த கரும்பூஞ்சானமும் சேர்ந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, வேப்பெண்ணெய் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளைச்சுருள் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். 2வது இந்த ஒட்டுண்ணியை வந்து நம்ம விடும்போது என்ன பண்ணணும்னாக்க, முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நமக்கு ஒரு இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த இறைவிலங்கிகள் வந்து சார் சொன்ன மாதிரி அசைவம் தான். நம்மளுக்கு வந்து பயிரை வந்து எந்தவித பாதிப்பும் வந்து என்ன பண்ணக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தாது. நம்மளுக்கு NBARCன்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் வந்து அவங்க நிறையா இது மாதிரி இறைவிலங்கிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்காசியான்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுலேருந்து கொஞ்சம் இன்னொன்று புதுசாக நமக்கு அந்த விளக்கு வந்து இறைவிலங்கிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது விவசாயிகள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறது இல்லாமல் இங்கே கிடைக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, விவசாயிகளுக்கு வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கிடைக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, ரொட்டீனாக நமக்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கணும், இங்கே வந்தால் கிடைக்கும், இதோட பலன்கள் இருக்கணும். இது மாதிரி அவேர்னஸ் நிறைய ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த பூச்சை நம்ம முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எலி முன்னாடிலாம் நெல் வயலில் எலி வந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த எலியை வந்து. இப்போ சாரோட ஒரு வயலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அடுத்த வயலில் இருக்கிற எலி இங்கே வந்துடும். அதே மாதிரி சுருள் வெள்ளையும் பார்த்தீங்கன்னாக்க, பக்கத்தில் தோப்பு இருக்கிறவங்க சேர்ந்து நீங்கள் ஒரே முறையில் பண்ணும்போது இந்த இறைவிலங்கிகளை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது முழுமையாக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வெள்ளைச்சுருளியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு அருமையான திட்டம். விவசாயிகள் வந்து இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். முக்கியமாக நம்மளோட கடமை என்னன்னாக்க, விவசாயிகளுக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா ரெகுலராக அவங்க வந்து வாங்கி பயன்படுத்தணும். அது சம்மந்தமான சில விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும்னு இங்கே கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. MS சாமிநாதன் ராஜ்யநூல் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. தென்னை சுருள் வெள்ளை பூச்சியின் பயிர் மருத்துவ முகாம் பற்றிய விழிப்புணர்வை எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க பேராவூரணி கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு EV காந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் முனைவர் கூரா ஜெகன்மோகன் அவர்களுக்கும், முனைவர் மு சாந்தி கோவையிலிருந்து வந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவர்களுக்கும், மற்றும் இங்கே இதை வரவேற்பையாற்றி அமர்ந்திருக்கிற மதிராஜன் முனைவர் அவர்களுக்கும், நண்பர் கலைச்சனன் அவர்களுக்கும், பாரதிதாசன் டாக்டர் MSS ஆராய்ச்சி நிலையம் அவர்களுக்கும், திரு S கோபாலகிருஷ்ணன் அகில இந்திய வானொலி நிலையம் அவர்களுக்கும், முனைவர் சக்திவேல் அவர்களுக்கும், முனைவர் மோ சண்முகப்பிரியா அவர்களுக்கும் முதற்கன வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ரூகோஸ் வெள்ளை சம்பந்தமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக வந்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய டெல்டா புது டெல்டான்னு 2 பகுதி சொல்லுவோம். இந்த பழைய டெல்டாங்கிறது இந்த பக்கம் தண்ணி பாயிறது, இந்த கீழே தஞ்சை அவங்க ஃபுல்லாகவே நெல் தானிய பயிர்கள் இதுதான், உளுந்து போன்ற தானிய பயிர்கள் தான் பயிர் செய்கிறாங்க. ஆனால் இந்த புது டெல்டாங்கிறது இந்த கல்லணை காவலை பெய்யக்கூடிய எங்கள் பகுதி பட்டுக்கோட்டை பேராவணிகிட்டலாம் வந்து நாங்கள் எல்லாமே வந்து இது மல்டி கிராப் விளையக்கூடிய பகுதி. மேடம் கொஞ்சம் கவனிச்சிட்டாங்கன்னா தேவையில்ல, மல்டி கிராப் எல்லா பயிரும் விளையக்கூடிய பகுதி. நாங்கள் எல்லா பயிரும் ஒரு காலத்தில் செஞ்சவங்க தான். அதெல்லாம் முடியாமல் தான் கடைசியாக வந்து தென்னைக்கு வந்துட்டோம். தென்னை வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சோம்பேறி பயிர்னு கூட சொல்லுவாங்க அதை. ஆனால் மிகச்சிறந்த பணப்பயிராக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து தென்னையில் தான் அந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவெடுத்திருக்கு. இது மட்டும் இல்லை, முதல்ல ஆரம்பத்தில் எரியோஃபைட் வந்துச்சு, அது ஓரளவு அப்புறம் அந்த இயற்கையாக கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ வந்து இந்த ரூகோஸ் ஒயிட் ஃப்ளை இது வந்திருக்கு. இது கடுமையாக பரவிடுச்சு. இது ஆரம்பத்திலே எதுவும் கட்டுப்படுத்தி இருந்தால் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப பரவிடுச்சு. இப்போ சார் கூட சொன்னாங்க, பக்கத்து தோப்புலையும் எல்லாம் சேர்ந்து கட்டுப்படுத்தலாம்னு. பக்கத்து தோப்புக்காரங்க விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டுப்படுத்துறது இந்த ஜென்மத்தில் எப்பவும் நடக்காத விஷயம். அது அரசு முன்னெடுத்து செஞ்சால் தான் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் அசோசியேஷனாலும் சேர மாட்டாங்க. அதாவது இது வந்து அசோசியேஷனாக சேர்ந்து போகலாம் வரலாம் சாப்பிடலாம், அவ்வளோதான். இது மாதிரி முயற்சிக்கெல்லாம் அவங்க கை கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அரசு தான் செய்ய முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்லாம் வந்து அரசு தான் செய்ய முடியும். இது வந்து பெரிய செலவாகாது. இப்போ 4.5 கோடி 5.5 கோடி இங்கே ஒதுக்கியிருக்காங்க ஆராய்ச்சிக்கு.
அதே மாதிரி ஒரு ஃபண்டை ஒதுக்கி பண்ணலாம். ஒவ்வொரு ஏரியாவாக பண்ணலாம். அரசு தான் இதை முன்னெடுக்கணும். அதற்கு நீங்கள் பரிந்துரைக்கணும். அடுத்து நாங்கள் தென்னை விவசாயம் செய்ய ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப சுகமாக தான் இருந்துச்சு. போக போக பூச்சி, நோய், புயலையே ரொம்ப காலம் பார்க்காத நாங்கள்லாம் கஜா புயல்னு ஒரு புயலை பார்த்து அதில் சுத்தமாக 75% தென்னையை இழந்துட்டோம். அதுக்கு பிறகு திருப்பி மறுபடியும் தென்னங்கன்று ஊனி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி வர்றப்ப தான் இந்த கஜாவுக்கு பிறகு தான் இந்த ரோகோஸ் ஒயிட் ஃப்ளை கடுமையாக பரவுனது. ஆனால் நான் கூட அப்போ தான் அந்த புயலில் தான் வந்துருச்சோன்னு நினச்சி. அப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இது இத்தனை ஏதோ முன்னாடியே வந்தது அப்படின்னு சொல்லி, ஏதோ செடி மூலமாக வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி அந்த ரோகோஸ் ஒயிட் ஃப்ளை இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த பார்த்தா அப்புறம் விவசாய விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி கூட்டமாக இது மாதிரி சொன்னாங்க. அங்கேயும் கூட்டமும் போட்டு சொன்னாங்க. பட் என்னன்னா இது என்ன பண்ணாலும் எங்களால் அதை ஒரு நீங்கள் ஒருத்தர் மட்டும் செஞ்சு தீர்க்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னா அது நடக்காது. அது கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். எல்லாரும் ஒவ்வொரு கிராமங்கள் அல்லது ஒவ்வொரு பகுதிகளை எடுத்து கவர்மெண்ட் தான் செய்ய முடியும் இல்லையா, விவசாயிகள் சேர்ந்து செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம இந்த ஆராய்ச்சிக்காக நிறைய ஃபண்டு ஒதுக்கி கவர்மெண்ட் இதை முன்னெடுத்திருக்கிறது பாராட்டத்தக்கது. எங்களுக்கு இந்த வேளாண்மை கல்லூரி இங்கே அமைந்துள்ளது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கிறது. நாங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொரு கலெக்டர் மீட்டிங்லையும் நாங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த ரூகோஸ் வெள்ளை ரொம்ப சவாலாக இருக்குது, நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு கேட்குறப்ப இப்போ இந்த கவர்மெண்ட் அப்போ கரெக்டாக அறிவிச்சிச்சு. ஒரு 4 ரீஜனில் இது மாதிரி பயாலஜிக்கல் லேப், பயோ கண்ட்ரோல் லேப் அறிவிச்சாங்க. அதில் ஒரு கண்ட்ரோல் லேப்பை நாங்கள் வேப்பங்களுக்கு நாங்கள் கேட்டோம். ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்போம். கலெக்டர் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் கூட தவறாமல் நாங்கள் போய்கிட்டு இருப்போம். கலெக்டர் கூட வர தவறிடுவாங்க. கிழக்கிழக்கிற தென்னை விவசாய சங்கத்திலேருந்து நாங்கள் போக தவறினதே இல்லை. யாராச்சும் போயிடுவோம், 2-3 பேர் போயிடுவோம். அவள் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ தான் அப்புறம் டக்குன்னு அப்புறம் இங்கே வந்துருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துச்சு. சரி ரைட், இங்கே வந்ததெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதை இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. மார்க்கெட்டிங் பண்ண முடியாத அது பயன்படுத்த போகிறவன் அங்கே இருக்கான். நீங்கள் உருவாக்குறவங்க இங்கே இருந்தால் அது 3 நாள்லேயே அது வெளியில் வந்துருங்க. அது நிறைய வேஸ்ட்டாக தான் போயிடும். எங்களுக்கு வேப்பங்குளத்திலேயோ அல்லது பட்டுக்கோட்டை பேராவணி பகுதியில் எங்கேயாச்சும் ஒரு பகுதிகளில் ஒரு லேப் அமைச்சு அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கொண்டாந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறது எப்போவுமே நீங்கள் வர இடத்துல விவசாயி வருவான்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அது ஒரு நீங்கள் இதை எடுத்துக்கணும், கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா டிடி வெங்கட்ராமன் சார் எங்களுக்கு நர்சரி அங்கே இதில் தென்னை நர்சரியில் கொண்டாந்து அங்கே நாங்கள் விநியோகம் பண்ணுறோம், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இதெல்லாம் கலெக்டர் மீட்டிங்கில் நாங்கள் பேசினது தான். அங்கே நாங்கள் பேசினப்போ அவர் இது மாதிரி சொன்னார். அடுத்து இப்போ இது ஒவ்வொரு இதாக வருது. தென்னைக்கு நிறைய பிரச்சனை. விலை பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை ஏற்ற இறக்கம் கடுமையாக இருக்குது. திடீர்னு இறங்குது, திடீர்னு ஏறுது. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க. மேலேருந்து கார்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க இறக்குறப்ப இறங்குது, ஏற்றுறப்ப ஏற்றுது, வேற இன்னும் காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம விவசாயிகள் இதெல்லாம் மீறி ஜெயிக்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் விஞ்ஞானிகள், வேளாண் விஞ்ஞானிகள் எல்லாம் அனைவரும் இந்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு இது போன்ற இந்த இறைவிலிங்கி பூச்சிகள் மற்றும் புதுசு புதுசாக வரக்கூடிய நோய் எல்லாம் அனைத்துக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்த எங்களுக்கு எளிமையாக செய்து தருவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். கோவை வேளாண் பல்கலைக்கழகம் மிக சிறந்த ஆசியாவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். அங்கே நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன. அது இப்போ கலைச்சல் சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு எட்ட வேண்டாம். விவசாயிகளுக்கு எட்டாமல் ஒரு ஆராய்ச்சியை பண்ணி ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. விவசாயிகளுடைய வீட்டுக்கு வரணும் அந்த ஆராய்ச்சியுடைய முடிவு. அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயத்தில் தங்களின் அனுபவங்கள் பற்றியும் தென்னை வளர்ப்பின் பாதிப்பை பற்றியும் எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கிற டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் டாக்டர் ஜெகன்மோகன் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்க இருக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குனர் டாக்டர் சாந்தி அவர்களுக்கும், தஞ்சாவூர் டிடி ஹார்டிகல்ச்சர், மித்த துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், முன்னோடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு தனியார் வேலையில் பார்க்குறோம், இல்லை ஒரு அரசு வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு மாதம் சம்பளம், லீவு, அப்பப்போ ஏதாவது ஒரு இன்சென்டிவ் இது மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் நம்ம வேலை செய்வோம். ஒரு தொழில் செய்கிறோம்னா ஒரு நல்ல லாபம் இருக்கணும். தொடர்ச்சியாக அந்த தொழிலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல லாபம் இருந்தால் தான் அந்த தொழிலை செய்வோம். ஆனால் ஒரு விவசாயி இந்த மாதிரியான எந்த ஒரு பெரிய இன்சென்டிவோ, பெரிய சம்பளமோ, பெரிய லாபமோ இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட விவசாயிகளை சரியான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுப்பதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக அதற்கான பணிகளை செய்து வருது. அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறதுல நாங்களும் ஒரு சின்ன பங்கு வகிச்சிட்டு இருக்கோம். அதுவும் திருச்சி வானொலி
கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கும் மேலாக இந்த வேளாண்மைக்கான தகவல்களை விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பாலமாக செயல்படுது அப்படிங்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை எடுத்துகிட்டு போகிறதுல எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி ஒரு உறுதுணையாக இருக்கணும். விவசாயிகளுக்கு அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இன்னும் தஞ்சாவூருக்கு பெருமளவுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு பண்பலை டிரான்ஸ்மிட்டர் புதுசாக கும்பகோணத்தில் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். டெல்லியிலேருந்து அதற்கான ஒப்புதல் வந்தோன்னே கிட்டத்தட்ட திருச்சியில் ஆரம்பிக்கிற அந்த பண்பலை ஒளிபரப்பு கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நடக்கும்னு நம்புகிறோம். அது இல்லாமல் இப்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலமாக, அதுவும் இப்போ இருக்கிற இந்த வருஷத்தில் நம்ம எல்னினோ, சூப்பர் எல்னினோ இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த காலநிலை சூழல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. விவசாயம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்தாலும், பாரம்பரிய அறிவு நம்மகிட்ட இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு கால சூழல் மாற்றம் நடக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் புது வருடங்களாக தான் இருக்குது. ஒவ்வொரு பருவமும் புது விதமான பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுவும் இந்த வருஷத்தில் இந்த எல்னினோ ஃபேக்டர்னால நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான நேரத்துக்கு தகுந்த நிறைய அறிவுரைகளை விவசாயிகள்கிட்ட அறிவியல் பூர்வமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல டிஎன்ஐ தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இன்னொரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிளிக் பைட் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரியறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒன்று மிகைப்படுத்தப்பட்ட உண்மைகளாக இருக்குது, இல்லை குறைக்கப்பட்ட உண்மைகளாக இருக்குது. சரியான நடுநிலையான உண்மையான அறிவியல் ரீதியான தகவல்களை விவசாயிகிட்ட எடுத்துகிட்டு போகிறதுல தொடர்ச்சியாக எல்லாரும் சேர்ந்து ஒன்று பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக அமையணும். குறிப்பாக தென்னையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் இப்போ ஓரளவு நிலையான விலை கிடைக்குது. ஆனால் சரியான முறையில் உற்பத்தி பண்ண முடியல. இந்த மாதிரியான சிக்கல்களால் இந்த இடர்களெல்லாம் தாண்டி அவங்க வெற்றி பெற்று வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால் முடிந்த முன் முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு நிகழ்ச்சியில் பங்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சீரிய சிறப்புமிக்க செயல்களை எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக தஞ்சாவூரின் தோட்டக்கலைத்துறையின் துணை இயக்குனர் முனைவர் சி சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் நெல்லுக்கு அப்புறம் அதிகபட்சமாக நம்ம இங்கே சாகுபடி பண்ணுறது தென்னை தான். தஞ்சாவூர் மட்டும் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் விவசாயிகள் குறைதீர்க்க கூட்டமாக இருந்தாலும் சரி, வேறு விவசாய சம்பந்தமாக எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் விவசாயிகள் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த தென்னையில் சுருள் வெள்ளை பூச்சியோட பிரச்சனை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட்ஜெட்லேயுமே நாங்களுமே தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மானியம் வேணும்னு சொல்லி தான் நம்ம முன்மொழிவுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை தான் ரொம்ப முக்கியமான பயிராக இருக்குது நெல்லுக்கு அப்புறங்கிறதுனால அதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த தென்னையில் சுருள் வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த இறை விழுங்கி உற்பத்தி செஞ்சு நமக்கு விவசாயிகள் கொடுக்க தயார் நிலையில் இருக்குது. ஏற்கனவே அவங்க சாரோட சொன்னாங்க அந்த ஆராய்ச்சிக்கும் விவசாயிகளுக்கும் நிறையா கேப் இருக்குது, விவசாயிகளுக்கு போய் சேர்றதில்ல, அதில் நிறையா சிக்கல் இருக்குங்கிறத சொன்னாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் நம்ம தோட்டக்கலைத்துறையின் சார்பாக இந்த வெள்ளை சுருள் வெள்ளை பூச்சி வேளாண்மைக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து விவசாயிகளுக்கு இந்த பூச்சியை மானியத்திலேயோ இல்லை முழு விலையிலேயோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் நம்ம தோட்டக்கலைத்துறையின் சார்பாகவும் நம்ம ஐயா சொன்னது மாதிரி ஏற்கனவே இருந்த தோட்டக்கலை துணை இயக்குனர் பட்டுக்கோட்டையில் கிரைசோபெர்லா ஒட்டுனி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு 40 நாளில் அதுவுமே தயாராகிடுச்சுன்னா அதையுமே நம்ம விவசாயிகளுக்கு மானியத்திலையும் முழு விலையிலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோங்கிறத தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணங்களில் உயர்வையும் செயல்களில் சிறப்பையும் விதைக்கும் நம் கல்லூரியின் முதன்மையர் அவர்களை தங்களின் தலைமையுரையை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு அரிய ஒரு மற்றும் சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உலகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிபிபிஎஸ் டைரக்டர் மேடம் சாந்தி மேடம் அவர்களும் மற்றும் வருகை புரிந்திருக்கும் உழவர் பெருமக்கள் ஐயா கே பாரதிதாசன், ஐயா இவி காந்தி மற்றும் எஸ் கோபாலகிருஷ்ணன், ஐயா சக்திவேல் மற்றும் எம்எஸ் சுவாமிநாதன், எம்எஸ்எஸ் ஆர்எஃப் இருந்து வந்திருக்கும் ஆராய்ச்சியாளர் மற்றும் விவசாய பெருமக்கள் மற்றும் மீடியாவில் வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த நிகழ்வு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து மற்ற கோயம்புத்தூர் மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் சிறப்பாக பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு நல்ல எனக்கு தேவையில்லை மேடம், நல்லா நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். மேடம் அதான் சொன்னாங்க,
ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து 50,000 முட்டை. நான் வந்து அடிப்படையில் நான் ஒரு பொருளாதார பேராசிரியர். அதான் அங்கே கூட மீடியாட்ட பேசும்போது மேடம் சொன்னாங்க, நீங்கள் எதாவது பேசுங்க. நான் வந்து பொருளாதாரம் சம்மந்தமாக தென்னையின் பொருளாதாரமாக என்னால் பேச முடியும். பட் ஆனால் மேடம் நான் வந்து பொருளாதார பேராசிரியர் இருந்தாலும் இப்போ பூச்சியெல்லாம் மாறிட்டேன். அந்த அப்பட்டோக்ரேசாலேருந்து ஆரம்பித்து என்கார்சியாலேருந்து ஆரம்பித்து இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த கோகனட் RSW கண்ட்ரோல் மெஷர் எல்லாமே நான் வந்து அந்த இந்த கல்வாழையிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அந்த எல்லா டெக்னாலஜியுமே நான் வந்து மனப்பாடமாக அந்தளவு நாங்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு போயிருக்கோம். போன வருஷங்கள்லேருந்து எடுத்து கொண்டு போயிருக்கோம். எப்படி தண்ணி பீச்சி அடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து முதற்கண் எங்கள் மேடத்துக்கு தான் நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் வந்து பூச்சியியல் பேராசிரியராக மாற்றிட்டாங்க மேடம். பேராசிரியர்னு சொல்ல மாட்டேன், ஒரு பூச்சியலுக்கான ஒரு ஒரு மாணவனாக தானே சொல்லுவேன் மேடம், வல்லுநர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ நான் வல்லுநர்லாம் இல்லை. ஸோ அந்தளவு ஒரு ஈடுபாடோட, ஏன்னா அதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் கடந்த ஆண்டு ஆடி மாதம் பௌர்ணமி இல்லை மேடம், பௌர்ணமிக்கு மேடம் இங்கே வந்தாங்க. அது என்ன ஆடி மாதம் பௌர்ணமின்னு கேட்குறீங்களா? கருப்பு நாவாய் போச்சு, பிளாக் பக்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து அன்னைக்கு தான் நிறைய முட்டை வைக்கும். முட்டை வைக்க அதெல்லாம் மேடம் அப்புறம் அவங்க ஸ்பீச்சில் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கவர்ந்து அழிக்கணும். அது வந்து அன்னைக்கு தான் வந்து நிறைய வந்து அதனுடைய சைக்கிள் அதிகமாகும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெரிய பெரிய சொக்கப்பானை, எங்கள் ஊரில் சொக்கப்பானைன்னு சொல்லுவோம், இங்கே என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, அதாவது பான்ஃபயர் அப்படி அங்கங்கே கார்த்திகை மாதத்துக்கு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருவாரூர் மற்றும் அந்த சுற்றுவட்டாரங்களில் நாங்கள் வந்து அதை பண்ணி விவசாயிகள் வந்து ஈடுபடுத்தி ஒரு பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக கொண்டு போனோம். ஸோ அதன் விளைவாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்பா பருவத்தில் அதனுடைய தாக்கமே இல்லாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் மேடம் வந்து விவசாயிகளுக்கு என்ன கொண்டு சேர்க்கலாம். விவசாயிகள் இன்னைக்கு காலையில் தான் வந்து 4 மணிக்கெலாம் கிளம்பி நாகப்பட்டினம் போயிட்டு இப்போ இங்கே வந்து இன்னும் வந்து 2 மணி நேரம் அந்த மீட்டிங் போனாலும் நல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்தளவு ஏன்னா விவசாயிகளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருந்தால் நமக்கு சோர்வு எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதலில் இந்த திட்டம் மிகவும் சிறப்பாக போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்துட்டோம். ஸோ இதை மேற்கொண்டு இதை எப்படி நம்ம பரவலாக்கம் செய்யலாம், அதுக்கு தான் நாங்கள் அப்போ வந்து நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர் அணுகி எங்கள் மாணவி சுபத்ரா அவங்க மிக அருமையாக அவங்க இந்த பேச்சு குரல் அவங்களுக்கு அந்த கடவுள் அழகாக கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக ஒரு எல்லா விவசாயிகளுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு செய்திகளும் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம துறை நாங்கள் இன்னைக்கு முக்கியமாக எல்லாரையும் வர சொன்னதுக்கு காரணமே அதான். நம்ம அனைவரும் ஒன்றா ஊர் கூடி தேர் இருப்போன்ற மாதிரி எங்கள் வேளாண் பல்கலைக்கழகம், தோட்டக்கலைத்துறை, பெரிய பெரிய விவசாயிகள், FPO நம்ம ஜோதி அம்மா வந்திருக்காங்க திருநாடுல இருந்து, FPO எல்லா பங்குதாரர்களும் ஒருங்கிணைந்து இதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு ஏன்னா தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டும் வேளாண் பல்கலைக்கழகம் கொடுத்துட போது கொண்டு சென்று சேர்க்கறதுல தோட்டக்கலை வராங்க. அப்புறம் இதை வந்து ஊடகம் வழியாக போகிறதுக்கு வானொலிகள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து செய்வோமே தான் இந்த நிகழ்ச்சியை வந்து உடனடியாக நாங்கள் மேடத்தை கேட்டோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக புதன்கிழமை வியாழக்கிழமை தான் வச்சுருந்தோம். இல்லை மேடம் நம்ம விவசாயிகளுக்குலாம் சொல்லுங்கள், நான் திங்கட்கிழமையாக வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவு நாங்களும் வந்து தயாராக இருக்கோம். இதை வந்து உரிய முறையில் நீங்களும் இதை எடுத்து சென்று இந்த இப்போ தான் வந்து தென்னை ஒரு நல்ல விலை போயிட்டுருக்கு. அது ஐயா சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஒரு பண்ணி கிட்ட வரும்போது அது முடிஞ்சிருது. நானும் வந்து நான் மாநில திட்டக்குழுவில் வந்து வேளாண்காக நான் தலைவராக இருந்திருக்கேன். சென்னையில் நானும் 2-3 நாங்கள் நீராக அப்படி தாங்க கொண்டு வந்தோம். நாங்கள் சாந்தாஷீலா நாயர் மேடம் அவங்க இருக்கும்போது இதில் கஸ்டம்ஸில் இவங்க அவங்களையும் கூட்டு வந்து எக்ஸைஸ்ல இருந்தும் கூட்டு வந்து, ஏன்னா அது வந்து அந்த இதில் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீரா வானம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அவங்க பாலசுதாகரி மேடம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு பெரிய அளவில் நீராவை எப்படியாவது கொண்டு போயிடலாம்னு நினச்சி நாங்களும் பண்ணோம். அது ஐயா சொன்ன மாதிரி தான் அப்படியே நின்றுடுச்சு. நீரா வந்து பெரிய அளவில் வந்து நம்மளால் கொண்டு செல்ல நீராலேருந்து நிறைய பொருட்களை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும். வெள்ளம்லேருந்து ஆரம்பித்து நீரா சீனி, பட் அது வந்து நம்ம கொண்டு செல்ல முடியல. பட் ஆனால் இந்த திட்டத்தை நம்ம வந்து மேடத்தினுடைய வழிகாட்டுதல் மற்றும் அந்த ஏன்னா பூச்சிகள் கூட அந்த இதை வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த பூச்சி வேற ஒரு இதுக்கு நம்ம சென்று சேராது. இப்போ நாங்களே வந்து எப்படி வந்து இணைந்து எப்படி செயல்படுறோன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆமாம், திருநாட்டிலேருந்து அம்மா வந்திருக்காங்க. எங்கள் கல்லூரி விடுதிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 500-600 தேங்காய் வந்து தேவைப்படுது. ஸோ முன்னாடிலாம் வெளியே தான் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கான தேங்காய் தேவைகளை ஃபுல்லாக திருநாடு FPO தான் வந்து MOU போட்டோம். இப்போ அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க.
எங்களுக்கு வெளியே விட ஒரு 2 ரூபாய் கம்மியாகவே கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நல்ல விலை கிடைக்குது, எங்களுக்கும் நல்ல, எங்கள் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல தரமான பொருள் ஒரு நல்ல விலையில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே இணைந்து நம்ம செயல்படும் போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் அருமையாக இருக்கும். இதெல்லாம் எல்லாம் வருகை புரிந்ததுக்கு நன்றி. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து கொடுத்த பூச்சியியல் துறை தலைவருக்கு மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவின் ஒளியால் வழிகாட்டி அனுபவத்தின் ஆழத்தால் ஊக்கமளித்து எதிர்கால பாதையை தெளிவுபடுத்திய தங்களின் தலைமையுரைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக இக்கருத்தரங்கத்தினை மேலும் சிறப்பூட்ட இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் பாதுகாப்பு இயக்குநரங்கத்தின் இயக்குனர் முனைவர் மு. சாந்தி அவர்களை சிறப்புரையாற்ற பணிவன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இங்கே கூடியிருக்கிறது உயிரியல் காரணிகள் மூலம் தென்னையில் சுருள் வெள்ளை ஈய கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கருத்தரங்கம். எல்லாருமே பேசுனீங்க. இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை உரையாற்றி சென்ற நம்மளுடைய முனைவர் கூரா ஜெகன்மோகன் முதன்மையர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்காக சிறப்பிக்க வந்துள்ள நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் திரு ஆர். கலைச்செல்வன், முன்னாள் துணைத் தலைவர் தென்னை வளர்ச்சி வாரியம் கொச்சின், திரு கே. பார்த்திபன், பாரதிதாசன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் MSSRF, திரு EV காந்தி தலைவர் கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்கம், திரு S. கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அகில இந்திய வானொலி நிலையம் மற்றும் முனைவர் C. சக்திவேல் தோட்டக்கலை துணை இயக்குனர் தஞ்சாவூர் மற்றும் ஏனைய சிறப்பு விருந்தினர்கள் நிலையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. JDE வந்திருக்கிறாங்க மற்றும் நிறைய முன்னோடி விவசாயிகள் டிபார்ட்மெண்ட் ப்ரோசன் ஹெட் வேப்பங்குளத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அண்ட் பட்டுக்கோட்டை HOD அண்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போ நம்ம உயிரியல் பூச்சிக்கொல்லி உயிரியல் காரணிகளை வச்சு நம்ம தென்னை இந்த சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்துறதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த பூச்சி எல்லாரும் சொன்ன மாதிரி 2018 16 உள்ள வந்துச்சு. இங்கே 18 உங்களுக்கு கஜா புயல் வந்துச்சு நினைக்கிறேன் இல்லையா? 16 இந்த பூச்சி உள்ள வந்துச்சு. 18 உங்களுக்கு கஜா புயல்ல உங்களுக்கு எல்லாமே காண்டாமிருக பிரச்சனை வந்துச்சு. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே காண்டாமிருக பிரச்சனை வந்துச்சு. நிறைய வேலை பார்த்துருந்தாரு மதிராஜன் அதுக்கு. மதிராஜன் இதுக்காக நிறைய தென்னைக்காக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது போக இந்த தென்னை தாக்கக்கூடிய இந்த சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிற ஆராய்ச்சியில தான் இந்த முதல்ல என்கார்சியா அப்படிங்கிற ஒட்டுண்ணி இயற்கையாகவே வருதுன்னு பார்த்தோம். அதனால அதை எப்படி நம்ம பெருக்கிறது வயல்ல அது உற்பத்தி பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. நம்ம ஆய்வகத்துல இந்த என்கார்சியாவை உற்பத்தி பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணோம், வயல்லையே அது எப்படியாவது மல்டிப்ளை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே அது மல்டிப்ளை ஆகுது. எங்கன்னா எங்கெல்லாம் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தலையோ அந்த இடங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த என்கார்சியா ஒட்டுண்ணி நம்ம வயல்லையே உற்பத்தி ஆகுது. அது போக நம்ம வயல்ல வாழை மற்றும் கல்வாழை இல்லைன்னா சீத்தாப்பழம் இந்த மரங்கள் நம்ம வயல்ல இருந்துச்சுன்னு சொன்னா இயற்கையாகவே நம்ம வயல்ல இந்த ஒட்டுண்ணிகள் என்கார்சியா அப்படிங்கிற ஒட்டுண்ணி நம்ம வயல்ல அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதுவே நம்மளுடைய இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த திறன் உடையது. இது போக இறை விழுங்கி கிரைசோப்பர்லா அப்படிங்கிற இலை நீ வரும்போது பார்த்துருப்பீங்க எல்லாருமே. வெளியில வச்சிருந்தோம், அதோட முட்டை எப்படி இருக்குன்னு காமிச்சோம். ஒரு காம்பு மேல ஒரு முட்டை இருக்கும். இந்த முட்டையை வச்சு நம்ம வயல்ல கொண்டே கட்டுறது மூலமா இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். எப்படின்னா நம்ம வயல்ல கொண்டு போறப்ப இந்த பூச்சி ஒன்னோட ஒன்று சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முட்டை பருவத்தில் கொண்டு போய் வயல்ல கட்டுறோம். இந்த முட்டையோட வாழ்க்கை சரிதம் எத்தனை நாள்னா ஒரு 3 நாள் தான். முட்டை போட்டு ஒரு 3 நாளையில இந்த முட்டை பொறிக்கக்கூடிய தன்மையுடையது. இப்போ நம்ம இந்த வயல்ல கொண்டு போய் எங்க கட்டுறோம்னு சொன்னா இலையோட கீழ்ப்பாகத்துல ஒரு பின்மணி விட்டோம்னு சொன்னா இதுல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த புழுக்கள் அது எதை சாப்பிடும்னா இன்னொரு சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை மட்டுமே சாப்பிடும், எந்த பயிர்களையும் சாப்பிடாது. அப்ப அந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் அப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன் அது மாதிரியான பூச்சிகள் மற்றும் இந்த அந்தி பூச்சிகளுடைய முட்டை பருவம் இதெல்லாம் சாப்பிடக்கூடியது. இந்த தென்னையில் உள்ள சுருள் வெள்ளையை மட்டும் கிடையாது, சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது போக முட்டைகள் வைக்கக்கூடிய இந்த அந்தி பூச்சிகள் அதோடைய முட்டைகளுமே இது பிடிச்சி சாப்பிடக்கூடியது. ஒரு உயிர் சாப்பிடணும்னு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் இல்லையா? முட்டையிலேருந்து பொறிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சாப்பாடு எங்கே இருக்குன்னு தேடி போய் தான் ஆகணும். அதனால் செயல்படுமா செயல்படாதாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அது தானே உயிர் காப்பாற்றிக்கிறதுக்கு எப்படியா சாப்பிட்டுதாகும், எங்க சாப்பாடு கிடைக்குதுன்னு தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு திறன் இந்த பூச்சிகளுக்கு இருக்கு. ஏன்னா நுகர்ற திறன் இருக்கு. எந்த இடத்துல இந்த பூச்சி கிடைக்குது நமக்கான சாப்பாடு எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இந்த ஒட்டுண்ணிகளுக்கும் இருக்கு,
இந்த இறைவெளிகளுக்கு இருக்குது. அதனால அதை தேடி கண்டுபிடிச்சி எங்கே பூச்சி கிடைக்குது அப்படின்னு பார்த்து அதை போய் சாப்பிடும். ஸோ அது சாப்பிட்றப்ப என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து நல்லா அருவாள் மாதிரி 2 பக்கமும் வளைஞ்ச கூர்க்கத்தி மாதிரி இருக்கும். அதை வச்சு உள்ள சொருகி ஸ்ட்ரா மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற சாரை உறிஞ்சி குடிக்கிறதுனால அந்த பூச்சிக்குள்ளே இருக்கிற சாரெலாம் போனோன்னா வெறும் கூடாயிடுது. அதனால அந்த பூச்சி அடுத்து வளர முடியாமல் கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ இது எவ்வளோ தூரம் எவ்வளோ கொடுக்குறோம்னு சொன்னால் ஒரு ஹெக்டேருக்கு 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம கொடுக்குறோம். இதை விட அதிகமாக கொடுத்தா நல்லது தான். நம்ம அதிகமான செலவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெக்டேருக்கு 1000 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 20-25 நாளைக்குள்ள திரும்ப 100 தடவையும் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம வயலில் மிஞ்சி இருக்கக்கூடிய மிற்ற பூச்சிகளுமே இது கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு இது முக்கியமாக நம்ம பண்ணுறோன்னா, ஸோ இது போக நமக்கு இந்த பூச்சிகளை நம்ம உங்கள் இடத்துல வந்து கிடைக்கல, எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் ஐயா. ஸோ அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மதிராஜன் ஏற்பாடு பண்ணுவார். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி, அங்கே இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் அவர்கிட்ட குமணன்ட்டே கொடுத்துட்றோம், அங்கே ரிசர்வ் ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்றோம், அவர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. எது உங்களுக்கு வசதியோ நீங்கள் சொல்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்கள் வருத்தம் புரியுது. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அங்கே பூச்சியியல் துறை பேராசிரியர்கள் அங்கே இருந்தால் தான் நடைமுறைப்படுத்த வசதியாக இருக்கும். அதுக்காகத்தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அங்கே எப்போவுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கீம் இருக்கிற இடத்துல தான் இப்போதைக்கு போஸ்டிங் இருக்குது. அங்கே என்டமாலஜி போஸ்ட் இல்லாததுனால இங்கே கண்டிப்பாக காலேஜ்னா இருக்கும். அதனால் இங்கே பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரன் ஆகும். இந்த ஸ்கீம் நிற்காது. ஆள் யாராவது ஒருத்தர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஸ்கீம் போயிடும். அதனால தான் இங்கே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதை ஸோ நாங்களும் கேட்டு பார்த்தோம். ஸோ அங்கே கண்டினியூஸாக ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது. ஸ்கீமை கொடுத்துட்டு ஆள் எல்லாம் போச்சுன்னா ஸ்கீம் நின்று போயிடும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் இங்கே பண்ணோம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக மதிராஜன் ஏற்பாடு பண்ணிடுவார். எங்கே வந்து எங்கள் ஒரு நம்பர்ஸ் சொல்லிட்டிங்கன்னா, இவ்வளோ நம்பர் இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கே ஏற்பாடு பண்ணக்கூடிய இது எஃபர்ட்ஸ் வந்து அவர் எடுத்துருவார். அதனால் விவசாயிகளுக்கு போய் கிடச்சிரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அது போக இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்தக்கூடாது. வேறு வழியாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுங்கிறது நிச்சயமாக தவிர்க்கணும். ஏன்னா பூச்சிக்கொல்லிக்கு இது பூச்சியா, நன்மை தீமை செய்யக்கூடிய பூச்சியா, நன்மை செய்யக்கூடிய பூச்சியா அப்படின்னு பூச்சிக்கொல்லிக்கு வித்தியாசப்படுத்த தெரியாது. எல்லாமே பூச்சி தான். அது வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து எல்லா பூச்சியுமே கட்டுப்படுத்திடும். அதனால இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு 15-20 நாளைக்கு பயன்படுத்தினோம்னா, பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினா இது செத்துரும். ஸோ அதனால் முக்கியமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. நாங்கள் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இன்செக்டிசைடு யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சில இடத்துல விவசாயிகள் வேறு வழியாக பூச்சிக்கொல்லிகளை கொடுக்குறீங்க. ஸோ அது ஒரு தவிர்க்க முடியலன்னா நீங்கள் வந்து 15 இதை விட்டு ஒரு 15-20 நாளுக்கு அப்புறமா கூட நீங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினா அது உங்கள் விருப்பம். நாங்கள் நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாதீங்க, அதான் நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ விவசாயிகள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறதுனால எங்களோட ஆராய்ச்சிகளும் போயிட்டுருக்கு. பூச்சிக்கொல்லிகள் எதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒன்று இந்த இறை விழுங்கிகளை கொண்டுடும், இல்லை இந்த ஒட்டடிகளையும் கொண்டுடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது போக நீங்கள் பூச்சிக்கொல்லி வேர் மூலமாக கொடுத்தீங்கன்னா எங்கே போகும்? அப்படியே மேலே போய் தென்னை காயில் தான் தேங்காயில் நிற்கும், இல்லை இளநியில் இந்த எஞ்சிய நஞ்சு நிற்கும். ஸோ இதை கடைசியில் குடிக்க போகிறது யார்? நம்ம தான். ஸோ நமக்கு இதனால பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதா எங்களோட முக்கியமான பிரச்சனை. அதனால தான் இதை வந்து பூச்சிக்கொல்லிகளை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லாத ஒரு பூச்சிக்கொல்லி இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. நமக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த இறைமினிகளோ இல்லை ஒட்டடிகளுக்கோ பிரச்சனை இல்லாத சேஃபான இன்செக்டிசைட்ஸ் இருக்குதா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அது நல்லபடியாக ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா பின்னாடி நாங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதை பற்றி பின்னாடி சொல்கிறோம். இப்போ அது வந்து இப்போதைக்கு நாங்கள் எந்த பூச்சிக்கொல்லிகளுமே பரிந்துரைக்கிறது கிடையாது. அதனால இப்போ அதை தவிர்த்துருங்க. இயற்கை வழியில் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு உங்களால் முடியும். ஸோ கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் இந்த முறைகளை நீங்கள் இங்கே கிடைக்கக்கூடிய விஷயத்த, இங்கே கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். அரசாங்கம் வந்து இதுக்காக நிதியுதவி கொடுத்து இந்த 4 இடத்துல பண்ண சொன்னாங்க. 4 இடத்துல இங்கே மதிராஜன் தான் ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்காரு. அப்ரிசியேஷன்ஸ் மதிராஜன். ஸோ 4 சென்டர் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே தான் நடக்குது. இன்னும் மற்ற இடங்களில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ வேகமாக அவர் பண்ணி உங்களுக்காக, ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, வேகமாக செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த உற்பத்தி பண்ண இறைவிழுங்கி வீணாயிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க, இது வீணாயிடக்கூடாது. விவசாயிகளுக்கு போய் சேரணும். இந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சாதான் இங்கே வந்து வாங்குவாங்க. அதனால தான் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் சொல்லணும், இங்கே கிடைக்குது. ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரியில், எம்எஸ் சாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில் கிடைக்குது, எப்போ போனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் போய் சேரணும். அப்போ தான் விவசாயிகள் வாங்குவாங்க. தென்னைக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி
சாறு உறிஞ்சின பூச்சிகள் எதுக்குனாலும் உபயோகப்படுத்தலாம். காய்கறியிலையும் சரி எந்த பயிர்லையுமே சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த இறைவிலங்கியை பயன்படுத்தலாம். அதனால அதையும் இங்கேருந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் இந்த விவரங்களை போய் சொல்லுங்க. இது போக என்கார்ஷியாவும் இங்கே கொடுக்குறோம். ஸோ மதிராஜன் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கார்ஷியாவும் இங்கே ஒட்டுணியும் கிடைக்குது. ஸோ அது நீங்கள் ஒரு 10 இலை துண்டுகள் அப்படிங்கிற விதத்தில் ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை வாங்கி கொண்டு போய் நம்ம வயலில் கட்டுறது மூலமாகவும் நம்ம இந்த என்கார்ஷியாவை உற்பத்தி பண்ணலாம். இது போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை, கல்வாழை, சீத்தா இந்த மரங்கள் நம்ம வயலில் நடுறது மூலமாகவும் என்கார்ஷியோட உற்பத்தியை நம்ம வயல்லே அதிகரிக்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் இந்த நிதியுதவி கொடுத்து இவ்வளோ தூரம் நம்ம இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ண தமிழ்நாடு அரசுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் நிதியுதவி கொடுக்கலன்னா நம்ம இந்த லேப் வந்திருக்காது நமக்கு. ஸோ அந்த நிதியுதவி கொடுத்தனால தான் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி இந்த 4 சைட்லேயுமே இதை கொடுக்கறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. விவசாயிகள் இந்த வசதிகளை நிச்சயமாக நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ இது போக உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இந்த இறைவிழுங்கி இந்த வெள்ளை ஈயை சாப்பிடுது, இந்த ஒட்டுண்ணி எப்படி சாப்பிடுது அப்படிங்கிற கண்கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி நீங்கள் அதை உபயோகப்படுத்துவீங்க. இல்லடா என்னடா பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்க இந்த வீடியோ இருக்கு, இப்போ போடுவாங்க பாருங்க. தென்னை விவசாயிகளின் நலனுக்காக தெளிவான கருத்துகளையும் பயனுள்ள தொழில்நுட்பங்களையும் வழங்கிய தங்களின் சிறப்புரைக்கு நன்றி அம்மா. விவசாயிகளின் கேள்விக்கேற்ப பதில்களை தந்து உயிரியல் காரணிகள் மூலம் தென்னையின் சுருள் வெள்ளை ஈயை வெற்றிகரமாக மேலாண்மை செய்யும் வழிகளை எடுத்துரைத்தமைக்கு நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பூச்சியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுடையார் எல்லாரும் நலம் பெறுவர் என்ற வரிகளுக்கேற்ப விழாவின் நிறைவாக நன்றியுரை வழங்க நம் கல்லூரியின் நூற்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் மோ சண்முகப்பிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பயோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை இன் கோக்னட் இந்த ஒர்க் ஷாப் இங்கே டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியை தேர்வு செய்து இங்கே நடத்துவதற்கு அனுமதி அளித்த எமது CPPS டைரக்டர் மேடம் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேடம் எளிய முறையில் இந்த வெள்ளை சுருளி எப்படி தென்னையில் அட்டாக் பண்ணோம், அதை எப்படி கட்டுப்படுத்துறது மற்றும் விவசாயிகளுக்கான கேள்விகளுக்கு எளிய முறையில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதற்காகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது கல்லூரியின் முதன்மையர் அவர்கள் இந்த கருத்தரங்கத்துக்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததற்காகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூச்சியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் CPPS டைரக்டர் மேடம் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் காலேஜுக்கு அசைன் பண்ண உடனே அந்த பட்ஜெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெட் சார் பயங்கர ஆக்டிவாக தேனி மாதிரி சுறுசுறுப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறது மற்ற எல்லா ஒர்க்குமே ஸ்பீடாக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல முறையில் இந்த ப்ராஜெக்டை கொண்டு சேர்த்து விவசாயிகளுக்கு பயனுறும் வகையில் முட்டைகளையும் துரிதமாக உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அதற்காகவும் MS சுவாமிநாதன் கல்லூரியின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு இந்த கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள முன்னாள் துணைத் தலைவர் தென்னை வளர்ச்சி வாரியம் திரு R கலைச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் திரு K பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கும், தலைவர் கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்கம் திரு EV காந்தி அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி திரு S கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், தோட்டக்கலை துணை இயக்குனர் தஞ்சாவூர் முனைவர் C சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கிற்கு பங்கு பெறுவதற்காக வந்துள்ள விவசாய பெருமக்களுக்கும், என்னுடன் பணிபுரியும் மூத்த மற்றும் சக அறிவியல் வல்லுநர் அவர்களுக்கும், நியர்பை ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிரை FM வானொலி நிலையத்திலிருந்து வந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிலை சிறந்த முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய ஸ்டூடெண்ட் டீம் அவர்களுக்கும், இந்த ப்ராஜெக்ட் அமுதினி மற்றும் குகன் அனைவருக்கும், எங்களுடைய ஆய்வக உதவியாளர் பாண்டி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உயிரியல் காரணிகள் மூலம் தென்னையின் சுருள் வெள்ளை ஈயின் மேலாண்மை குறித்த
பயனுள்ள கருத்தரங்கம் இனிதே நிறைவடைகிறது. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு தருணத்துல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் பாதுகாப்பு இயக்குநரகம் மற்றும் டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஈச்சங்கோட்டை அவர்கள் இணைந்து வழங்கிய இந்த உயிரியல் காரணிகள் மூலம் தென்னை சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பான முறையில நடந்திருக்கு. நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில நடந்திருக்கும். ஸோ அதுக்காக நம்ம நேயர்கள் சார்பாகவும் அதிரை FM சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவா இருந்தாலும் தெரியப்படுத்த வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 7373776904. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கால்காகவும் மெசேஜ்காகவும் எனி டைம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நேர்களே, இது போல வேற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம மீட் பண்ணலாம். அதுவரையும் மற்ற நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து இணைந்திருங்க. இது நம்ம அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.